ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரே ஆப்டிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம்ஸ். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனல் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் February 27 அண்ட் March 1 வந்து நம்ம கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 10 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய என்னோட ஃபோன் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி யூ கேன் கெட் த டீடைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வந்து எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. நான் அது மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை வச்சு நீங்கள் எனி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 prisms A and B and DBC. ஸோ இது ஒரு ப்ரிசம், இது ஒரு ப்ரிசம், 2 ப்ரிசம் கொடுத்துருக்காங்க. இதில் 60-60ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, திஸ் இஸ் அன் ஈக்குவேட்டரல் ப்ரிசம். அண்ட் இது 45, இது என்னது 90, அப்போ இது 45. திஸ் இஸ் அன் ஐசோலஸ்கல் ப்ரிசம். ஓகே, ஸோ இப்போ வந்து the critical angles for the 2 prism ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு AR 41.1 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிசம் ABC. அப்போ அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் வந்து 41.1 டிகிரி. அதுக்கப்புறம் டிபிசியோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் எடுது 45. ஓகே, ஸோ மேலே உள்ளது இட்ஸ் கோயிங் டு பி, நம்ம என்ன சொல்லலாம் கான்ஃபிடென்ட்டாக, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இங்கே 41.1 degree, இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 45 degree. So this is a critical angle which is given for each prism. So trace the path of the rays through the combination. So trace the pathனா என்ன அர்த்தம், இதுதான் இன்சிடென்ட் லைட், கரெக்டாக? ஸோ இன்சிடென்ட் லைட் இருக்குது, இதோட ஃபைனல் அவுட் வெளில வரக்கூடிய எமர்ஜென்ட் லைட்ரே எப்படி இருக்கும் அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும் ப்ரிசம் விட்டு வெளில வரும்போது. ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். திஸ் கோயிங் டு பி த ஓகே 2 ப்ரிசம். ஸோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் லைட் ரே. இந்த லைட் ரே வந்து பர்பெண்டிகுலர், தட் இஸ் விச் மேக்ஸ் அ 90 degree here. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா நார்மல் இன்சிடென்ட்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த நார்மல் இன்சிடென்ட்ஸ்னால இந்த லைட் ரே என்ன ஆகிடும்னா வில் பிகம் அன்டிவியேட்டட். ஸோ அன்டிவியேட்டடாக நேராக இங்கே போய் படுது. ஓகே, இட்ஸ் பீன் இட்டிங் ஹியர். ஓகே, பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரா பண்ணணும், இது வந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ் அன்டிவியேட்டடாக போய் பட்டுடுச்சு. பட்டதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரா பண்ணணும், யூ நீட் ட்ரா நார்மல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 45, இப்போ இது வந்து என்ன 90, அப்போ இது என்னவா இருக்கும் 45, அப்போ இது என்னவா இருக்கும், திஸ் ஆல்சோ கோயிங் டு பி 45. ஓகே, இந்த 45ல் பட்டதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணணும் இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ 41.1 டிகிரி. பட் ஆனால் இன்சிடென்ட் ஆனது எவ்வளோ 45 டிகிரி. அப்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் டிஆர் நடக்க போகுது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது 45னா இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் என்ன இருக்கணும், இட் நீட் டு பி 45. கரெக்ட் தானே? அப்போ தானே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட ரூலை ஃபாலோ பண்ணுறது. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, இது 45னா இதுவும் 45. இப்போ இது 45 சொல்லிட்டோம். அப்போ லைட் ரே எப்படி இருக்குது, நல்லா நம்மளுக்கு வெர்டிக்கலி டவுன்வர்ட் வருதா? ஸோ இந்த லைன் இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக அப்படியே இறங்கி வருது. ஓகே, வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, இட்ஸ் ஒன் செகண்ட் இட்ஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ 90 டிகிரியில் படும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நார்மல் இன்சிடென்ஸ் இல்லையா, அது பேர் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வில் பி 0. ஸோ இந்த இடத்துல பட்டதுக்கப்புறம் 1 second வில் பி வாட் அன்டிவியேட்டட். அப்படியே நேராக வரும், வந்து இங்கே படுமா. இப்போ கவனிங்க, இது 60, இது என்னது 90, அப்போ இது என்ன எவ்வளோ இருக்கும் 30 தானே, இது 30. இப்போ என்ன பண்ணணும், இங்கே பட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஐ நீட் டு ட்ரா இஸ் அ நார்மல். பட்டுடுச்சு. இப்போ நம்ம டிசைட் பண்ணணும், இப்போ இது 30னா இது என்னவா இருக்கும் 60. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 45 டிகிரி, விச் இஸ் கிரேட்டர் தென் வாட் 60. நம்மளுக்கு 60. ஸோ லைட் ரே வந்து என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு பெண்ட் லைக் திஸ். ஓகே, 60. இப்போ இதை எரேஸ் பண்ணிடலாம். ஸோ லைட் ரே வந்து என்ன ஆகுது, இட்ஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹிட் இயர். ஓகே, இப்போ இது 60னா இதுவும் என்னவாக இருக்கணும் கண்டிப்பாக டிஆர் நடக்குது இல்லை, பிகாஸ் இங்கேயும் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்குது, டிஆர் நடக்குது. ஸோ பட்டு வெளியில் போகாமல் உள்ளே வந்துடுச்சு. தட்ஸ் வாட் தேர் ஆஸ்கிங் அஸ் டு ட்ரேஸ் த ரே. ஒன்று நார்மல் ரிஃப்ராக்ஷன் நடக்குமா இல்லை டிஆர் நடக்கும். ஸோ பட்டு உள்ளே வந்துடுச்சு. சரி, இப்போ இது வந்து எவ்வளோ 30, கரெக்டாக? இது எவ்வளோ 60. இப்போ இது வந்து நம்மளுக்கு 30, இது வந்து எவ்வளோ 60. அப்போ இது எவ்வளோ இருக்கும் 90 தானே. இது 30, இது 60னா இது 90 தானே. அப்போது 90 டிகிரினா 1 second இட்ஸ் கோயிங் டு கம் அவுட். எஸ் ஆர் நோ? இப்போ என்ன ஆகிடும், வெளில வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக டயக்ராம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 1 second ஐ வில் ஃபைனலி ரீகால். ஸோ இந்த லைட் ரே வந்து நார்மல் இன்சிடென்ஸில் வருது, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0. ஸோ அன்டிவியேட்டட் பட்டுட்டு டிஆரோட கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கிறனால பட்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ இது 45னா இதுவும் 45, அப்படியே எப்படி வருது, இதுக்கு பேரலாக வருது. அதுக்கப்புறம் இங்கே பட்டதுக்கப்புறம் செக் பண்ணும்போது எப்படி இருக்குது லைட் ரே 90 டிகிரி இருக்குது, திரும்ப நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ அப்போ அன்டிவியேட்டடாக வருது. இங்கே பட்டதுக்கப்புறம் யூ நீட் டு ட்ரா த நார்மல். இப்போ இது 60, இது வந்து நம்மளுக்கு என்னது கண்டிப்பாக 30, பிகாஸ் இட்ஸ் 90. 30 60னா திரும்ப என்ன ஆகுது, இங்கே வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் திரும்ப 60 டிகிரின்னு வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் வாட் 45. ஸோ திரும்ப டிஆர் நடக்குது, அப்படியே இங்கே வருது. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், இது வந்து 30, இது 60னால திரும்ப இது என்ன இருக்கும் 90.
once again it's going to be normal incidence அப்படியே undeviated வெளில வந்துருது. Is that clear? So this is a very very important. நீங்க ஒரு தடவை கண்டிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது வரும். ஓகே, ஸோ நீங்க ஒரு தடவை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்து இட்ஸ் a direct problem in interesting one. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணது. இந்த வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரி, இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஐபீஸ் ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த் இஸ் பீன் கிவன், அப்ஜெக்டிவ் ஐபீஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ் வேல்யூஸ் ஹேவ் யூஸ். இஃப் த டியூப் லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப், தட் இஸ் அப்ஜெக்டிவ்க்கும் ஐபீஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இஸ் 10 சென்டிமீட்டர் த மேக்னிஃபிகேஷன் அப்டைன்ட் by the microscope for more suitable viewing of relaxed eye. Relaxed eye எவ்வளோ மேக்னிஃபைங் பவர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் த லென்த் விச் இஸ் கிவன். ஸோ லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்னு கொடுத்தது எந்த கண்டிஷனில் இருக்கும், தேர் ஆஸ்கிங் அபவுட் விச் ஐ, ரிலாக்ஸ்ட் ஐ தானே. ரிலாக்ஸ்ட் ஐனா என்னது, இமேஜ் ஃபைனல் இமேஜ் ஷுட் பி அட் இன்ஃபினிட்டி. அப்படி ஃபார்ம் ஆகணும்னா நம்ம லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கொடுத்தது எல் இன்ஃபினிட்டிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லென்த் வந்து மாறும். ஸோ ரிலாக்ஸ்ட் ஐன்னு கொடுத்தனால இங்கே கொடுத்துருக்க லென்த்துமே என்னது, லென்த் அட் ஃபார் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், தட் இஸ் relaxed eye. Okay, that is இப்போ நெக்ஸ்ட் வந்து கவனிங்க, they are asking for magnification. மேக்னிஃபிகேஷனோட ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னா, ஆப்ஜெக்ட் வந்து அப்ஜெக்டிவ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, யூ நாட் இமேஜ் டிஸ்டன்ஸ், வி நாட் ஃபார் த அப்ஜெக்டிவ், D/FE தான் ஒரிஜினல் ஃபார்முலா. எதுக்கு, ரிலாக்ஸ்ட் ஐ, தட் இஸ் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ஃபினிட்டியில் ஃபைனல் இமேஜ் இருக்கிறதுக்கு. ஆனால் இங்கே கொஸ்டினில் ட்ரிக் என்னன்னா, இதை யூஸ் பண்ணுறதோட இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலான்றது எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஓகே, திஸ் கோயிங் டு பி த எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது என்னது, இட்ஸ் கோயிங் டு பி அப்ராக்ஸ் ஃபார்முலா. ஏன்னா இங்கே வந்து யூஓ விஓ நம்மளுக்கு தெரியாது, யூஓவே ஃபஸ்ட்டு கொடுக்கல. இங்கே எங்கேயாவது கொஸ்டினில் வந்து அப்ஜெக்டிவ்ல இருந்து இவ்வளோ லென்த்து ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எதுவும் கொடுத்துருக்காங்களா, கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணுறதோட அப்ராக்சிமேட் ஃபார்முலாவில் லென்த் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எம் இன்ஃபினிட்டி லென்த் டியூரிங் நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட், தட் இஸ் ரிலாக்ஸ்ட் ஐ, FODFE. டின்றது என்னது, 25 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் ஆர் கோயிங் டு கெட் கேன்சல், யூனிட்ஸு ஃபைனலாக 125 வருது. இது வந்து வித்தவுட் சைன், இந்த டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுது. ஆனால் ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், தேர் ஷுட் பி மைனஸ் சைன். ஏன்னா நீங்கள் எந்த இமேஜ்னாலும் எடுத்துக்கோங்க, எந்த மைக்ரோஸ்கோப்னாலும் எடுத்துக்கோங்க, மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ஆஸ்ட்ரோனாமிக்கல், எல்லாத்துலேயும் ஃபைனல் இமேஜ் எப்படி இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ யூ ஷுட் சே த மேக்னிஃபிகேஷன் ஃபைனலி இட் ஷுட் பி நெகட்டிவ். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இல்லை, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் placed at a distance of 1.5 cm. So object is placed at where, 1.5 cm from a objective of a focal length. So objective of a lens இருக்கு இல்லையா மைக்ரோஸ்கோப்பில், அதிலிருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கான், இட்ஸ் கோயிங் டு பி 1.5 cm. focal length of the objective வந்து 1.25 cm கொடுத்துருக்காங்க. if the eyepiece has a focal length, ஐபீஸோட focal length கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபீஸோட focal length 5 cm, அப்ஜெக்டிவோட 1.25, ரெண்டுமே பாசிட்டிவ் தான், பிகாஸ் they are convex lenses. Okay, if the eyepiece has a focal length, they have mentioned final image is formed at the near point. Final image formed at near point என்ன அர்த்தம், that is final distance should be what, capital D, okay, which is 25 centimeter. அந்த condition, that is strained eye ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா, அந்த condition. Find the magnification of the microscope. போன கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ்ட் ஐ கேட்டிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், அப்ராக்சிமேட் ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்னா, இதே வந்து என்னன்னா இது ஸ்ட்ரெயின்ட் ஐ, பட் விஷயம் என்னன்னா ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம யூஓ விஓ கண்டுபிடிக்கணும். ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன். ஏன்னா கொஸ்டினில் யூஓ கொடுத்தனால என்னால் ஈஸியாக விஓ கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சினா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க, ஆன்சர் வந்துடும், தட்ஸ் இட். ஸோ ஆனால் இதில் விஷயம் என்னன்னா, நம்ம லென்த் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ ஷுட் கோ டு த அப்ராக்சிமேட் ஃபார்முலா, தட் இஸ் விஓ இருக்க இடத்துல எல் போட்டுருவீங்க, யூஓ இருக்க இடத்துல எஃப்ஓ. ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஓ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -1.5 சென்டிமீட்டர், தட் இஸ் ஆப்ஜெக்டிவ்லேருந்து லெஃப்ட்டில் தான் இமேஜ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து ஸோ -1. ஃபோக்கல் லென்த் வந்து 1.25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட லென்ஸ் ஃபார்முலா இருக்குல்லையே, 1/VO - 1/UO = 1/FO. ஸோ யூஓ எஃப்ஓட வேல்யூ சைனோட போடுங்க, நம்மளுக்கு விஓ சைனோட கிடைக்கும். ஸோ இந்த அந்த சைட் கொண்டு போயிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரீரைட் பண்ணிங்கன்னா finally you will get 7.5 cm. ஸோ இதுதான் என்னன்னா நமக்கு விஓ. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஓ வித் சைன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், விஓ வித் சைன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + D ஓட வேல்யூ 25 அண்ட் FE ஓட வேல்யூ. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது, -13 வருது. நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் -13 வருது அப்படின்னு. நான் யூஓ வித் சைன் போட்டேன், விஓ வித் சைன் போட்டேன். ஸோ எம் வந்து என்ன ஆகுது, ஃபைனலி சைனோட எனக்கு கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ்லேயே விட்டால் தப்பு இல்லை,
ஆனால் வந்து வித் சைன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சரில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கணும். கீப் தட் இன் மைண்ட். ஏன்னா மைக்ரோஸ்கோப் எல்லாத்துலேயும் டெலிஸ்கோப் எல்லாத்துலேயும் ஃபைனல் இமேஜ் வில் பி இன்வெர்டட். இப்போ லெட்ஸ் கம் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் டிஸ்கஷன். ஸோ என்னன்னு பாருங்கள். 3 light rays of different colors falls normally on the sides of a isosceles right angle prism. So this is an isosceles right angle prism. Two sides are equal, 45 45. This is an isosceles prism, right angle isosceles. So the refractive index of the prism for these light rays. So 1 2 3 னு 3 light rays கொடுத்திருக்காங்க. தெரியுதா? 1 2 3 ஒருவருக்கும் இந்த prism எவ்வளவு refractive index ஆஃபர் பண்ணுது அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைட் ரேக்கு எவ்வளவு refractive index 1.39. Second இதுக்கு 1.47, third இதுக்கு 1.52. So each light ray they are offering a different refractive index. ஏன்னா எப்படி ஒரு prismக்கு ஒரு refractive index தான் இருக்க முடியும். ஆனா ஏன் ஒரு லைட்டுக்கும் different refractive index அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? We have studied mu is inversely proportional to what? Lambda square படிச்சிருக்கோம்ல. So lambda பொறுத்து இங்க mu மாறுது. நமக்கு டைரக்ட்டா mu ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. That is first light ray இது, second light ray இது, third light ray அது for this prism. Okay. So each light ray கான இது. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க? For find which of the rays gets totally internally reflected, which one gets reflected from AC. Refracted எது நடக்கும்? TR எதுக்கு நடக்கும்னு கேக்குறாங்க. That is 3 light ray அனுப்புறோமா? இதுல இந்த AC surface இருக்குலையா? இந்த AC surface வழியா எந்த light ray வந்து refract ஆகி வெளில வரும்? எந்தெந்த light rays வந்து TR நடக்கும்? அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்ட பாயிண்ட். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ரொம்ப தேவைப்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. எனி ப்ராப்ளம், திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன் டிஆர். இது மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, ட்ரேஸ் த பாத் ஆஃப் த ரேஸ், ஜஸ்டிஃபை த ஆன்சர் வித் ஹெல்ப் ஆஃப் நெசசரி கால்குலேஷன். ஓகே, வித் கால்குலேஷன் ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ரைட், இப்போ பாருங்கள் எப்படி நான் இந்த ஸ்ட்ராட்டஜி கவனிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பேசிக்காக நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். தட் இஸ் ஃபார் வாட்டர் வந்து மியூவோட வேல்யூ 4/3 ஜென்ரலி. அப்போ சைன் ஐசி தானே 1/μ. ஸோ மியூவோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 4/3 அப்படின்னா 1.33. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூ 48.75 டிகிரி அப்படின்றத நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3 இருந்துச்சுன்னா விச் இஸ் ஃபார் வாட்டர், கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது 48.75. இது ஜென்ரலாக நீங்கள் தியரி படிக்கும்போது மெமரைஸ் பண்ணியிருக்கணும். பண்ணிக்கோங்க இல்லைனா. ஓகே, இப்போ ஃபார் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மியூவோட வேல்யூ 3/2. ஸோ அதுக்கு என்ன கிரிட்டிக்கல் ஆங்கிள்? தட் இஸ் சைன் ஐசி ஈக்குவல் டு 1/3/2 இஸ் நத்திங் பட் 1.5. அதுக்கு என்ன கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிடைக்குதுன்னா 41.3 டிகிரி. இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது, ஐசியும் மியூவும் இன்வெர்ஸ்லி கனெக்டட். தட் மீன்ஸ் வாட்? நீங்கள் மியூ அதிகமாகச்சுன்னா ஐசி என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். ஸோ மியூ குறைஞ்சதுன்னா ஐசி இன்க்ரீஸ் ஆகிடும். தே ஆர் இன்வெர்ஸ்லி கனெக்டட். சரி, லாஸ்ட்டாக மியூவோட வேல்யூ √3 இருந்தால் என்ன ஆகும்? ஸோ 3 கேஸில் உள்ளதையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்? மெமரைஸ் பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மியூவோட வேல்யூ √2 இருந்துச்சுன்னா சைன் ஐசி 1/√2 இஸ் கோயிங் டு பி 45 டிகிரி. சார் இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? ஒரு ரொம்ப சிம்பிள் எஃபர்ட் மூலிமா உங்களால் ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும். பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த 3 டேட்டாவை இது மாதிரி எழுதி உங்களை மெமரைஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மியூவோட வேல்யூ 1.33 இருக்கும்போது வாட் இஸ் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள்? 48.75. இது யாருக்கு 1.33னா இட்ஸ் கோயிங் ஃபார் த வாட்டர். இது யாருக்கு? ஜஸ்ட்டு மியூவோட வேல்யூ √2ன்னு இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்னவா இருக்க போகுது? 45. அதே மாதிரி மியோட வேல்யூ 1.5 இருந்தால் ஐசியோட வேல்யூ என்ன? 41.3 டிகிரி செல்சியஸ். இந்த பாயிண்ட் கிளியரா? சரி, இதெல்லாம் ஓகே, இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ விஷயத்துக்கு வரலாம். நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 1.33 ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்க்கும் 1.414 ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ்க்கு நடுவில் வேல்யூஸ், இந்த 2 வேல்யூஸ்க்கு இதுக்கு எவ்வளோ இருக்குது? 48.75. இதுக்கு எவ்வளோ இருக்குது? 45. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு வேல்யூ தரேன். இப்படி ஒரு வேல்யூ தரேன். இந்த வேல்யூ எதுக்குள்ளே லை ஆகுது? 1.39. கரெக்டா? ஸோ 1.39ன்றது வந்து இதுக்கும் நடுவில் தானே. அப்போ நான் என்ன சொல்லலாம்? கிரிட்டிக்கல் ஆங்கிள் லைஸ் பிட்வீன் 45 டிகிரி அண்ட் 48.75 டிகிரின்னு சொல்லலாமா இல்லையா? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னோமெட்ரிக் சைன் வேல்யூஸ் தான் தெரியும். யாராவது போயிட்டு திடீர்னு போயிட்டு சைன் 47 டிகிரி, சைன் 48 டிகிரி யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஈவன் யாருக்குமே நோ ஒன் வில் மெமரைஸ் தட். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன். இப்போ மியூவோட வேல்யூ 1.39 கொடுத்தாங்கன்னா இது வந்து 1.33க்கும் 1.414க்கும் நடுவில் இருக்கனால ஸோ வி கேன் கெஸ் இல்லை எக்ஸாக்டாகவே யூ கேன் சே 45க்கும் 48.75க்கும் நடுவில் இருக்குன்றதை சொல்ல முடியும். இப்போ அதுதான் இங்கே டெஸ்ட் பண்ணுறேன் இந்த கொஸ்டின்லையும். சரி, இப்போ நம்ம இதை நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகலான்னா நம்ம கொஸ்டினில் கொடுத்ததை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்சிடென்ட் லைட் ரே வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட் லைட் ரே எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நார்மல் இன்சிடென்ஸ் தான். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரி நார்மல் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0.
ஸோ இங்கே பட்டுதா, பட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன ட்ரா பண்ணணும், நார்மல் ட்ரா பண்ணணும். இப்போ எதெல்லாம் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும், எதெல்லாம் டிஆர் நடக்க போகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இது வந்து 45, இது எவ்வளோ 90, அப்போ இது 45னா திரும்ப இதுவும் என்னவா இருக்கும் 45. இதில் தான் டவுட் இருக்கா? ஸோ இந்த இடம் 45. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் ஆல் தீஸ் லைட் ரேஸ் இஸ் கோயிங் டு பி வாட் 45. எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறீங்களா? angle of incidence for all these light rays is going to be 45. இப்போ 1 by 1 நம்ம செக் பண்ணலாம். So let's take sin IC is equal to 1 by 1.39. Okay, இந்த 1.39 refractive index எந்த வேல்யூல வரும்? 1.33க்கும் 1.414க்கும் நடுவில் தானே வருது. அப்போ can I say the critical angle will lie between 48.75க்கும் 45 டிகிரிக்கும் in between தானே இருக்கும். 45 டிகிரியோட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 1.39 தான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ரேயோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்போ ஐசி இதோட கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து இது ரெண்டு வேல்யூக்கு நடுவில் இருக்குமா? கேன் ஐ சே இட் இஸ் கிரேட்டர் தென் 45 டிகிரி? எஸ், ஐ கேன் சே. ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் சே, இந்த பட்ட லைட் ரே ஃபர்ஸ்ட் லைட் ரே வந்து 45 டிகிரியில் இருக்குது. ஆனால் திஸ் இஸ் வாட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இந்த இடத்துல என்னது கிரேட்டர் தென் 45 டிகிரி தானே இந்த ஃபர்ஸ்ட் லைட் ரேக்கு. அப்போது இது வந்து இட் இஸ் லெஸ் தென் 45னால என்ன ஆகிடும், இட் வில் பி ரிஃப்ராக்டட். டிஆர் நடக்காது, ஏன்னா இது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கம்மியாக இருக்குது. கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் தென் 45 ஃபார் த ஃபர்ஸ்ட் லைட் ரே. இப்போ அடுத்து செகண்ட் லைட் ரே போயிடலாம். செகண்ட் லைட் ரேல என்ன கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் செக் இட் நவ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 1.47 சொல்லிட்டு மியூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த மியூவோட வேல்யூ 1.47க்கு நீங்கள் செக் பண்ணுங்கள். 1.5க்கு 41.3 மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன் கிளாஸுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 1.414. ஸோ 1.47ன்றது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சம்வேர் இருக்கா? எஸ். அப்போ 45 டிகிரி, இது 41.3. ஸோ 45 டிகிரியோட கம்மியாக இருக்கும்னு சொல்லலாமா? சரி, இப்போ நம்மளுக்கு 1.47 சம்வேட் லைஸ் இயர் கரெக்டாக இந்த இடத்துல எங்கேயோ இருக்கும். அது வந்து என்னவா இருக்கும் 45ஓட கம்மியாக தானே இருக்கும். பிகாஸ் இதுக்கு வந்து என்னது 41.3 டிகிரி. ஸோ 45 டிகிரியோட கம்மியாக இருக்க போகுது. அப்போது இங்கே இன்சிடென்ட் ஆனது என்னது, இன்சிடென்ட் ஆனது வந்து 45. பட் ஆனால் கிரிட்டிக்கல் ஆங்கிள் 45 டிகிரியோட கம்மியாக இருக்க போகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது, பட்டு இட்ஸ் கோயிங் டு மேக் அ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அப்படியே அன்டிவைடடாக வெளில வந்துடும். ஓகே, டிஆர் நடந்து இந்த இடத்துல அன்டிவைடடாக வெளில வரப்போகுது. இப்போ அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னுக்கு இட்ஸ் கோயிங் டு பி கொஸ்டினில் கொடுத்தது என்னது 1.52. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் 1.52ன்றது எதுக்கு இருக்குது, இது √2, இது 1.5. அப்போ 1.5னா என்ன, 52னா என்ன அர்த்தம், இங்கே வருதா? ஸோ இது 45, இது 1.3 அப்படின்னா 41.3 அப்படின்னா இதோட என்னவா இருக்கும், கம்மியாக தானே இருக்கும். சி, அதாவது 1.52 அது இந்த சைடில் வருது. ஸோ 41.3 டிகிரியோட கம்மியாக தானே வரப்போகுது. பிகாஸ் திஸ் இஸ் 45, இது வந்து 41.3. அப்போ அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற இன்னும் அதோட கம்மியாக தானே வரும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் வாட், இங்கேயும் லெஸ் தென் 45 டிகிரி. ஸோ அது மூலிமா நம்ம இங்கே என்ன சொல்லலாம், திரும்பவும் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும், டிஆர் நடக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க மியூ வேல்யூவை வச்சு கம்பேர் பண்ணி அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு டிஆர் நடக்குமா இல்லையான்றது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். புரியலன்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு கரெக்டாக. இப்போ ரே ஆப்டிக்ஸில் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தவிர மற்ற இன்றைக்கும் 2 ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னொரு சாப்டர் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன சாப்டர் அப்படின்றத நம்மளோட டெலகிராமில் நான் சொல்கிறேன். அடுத்து என்ன இதில் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சாப்டர் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன். ஸோ ரே ஆப்டிக்ஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இன்னொன்று நீங்கள் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து நான் இன்னும் ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். அது எங்கேருந்து பண்ணலான்னா நம்மளோட நீங்கள் வீடியோ அப்லோடரில் போய் பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாக ரே ஆப்டிக்ஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ரே ஆப்டிக்ஸில் போனீங்கன்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க முடியும். அதில் தியரியும் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ த ப்ராப்ளம்ஸ்க்கு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். எல்லா வெரைட்டி ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன் வித் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டாக. ஸோ அதனால் நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதோட ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். அண்ட் டெலஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு ரெண்டுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் A to Z ஆல் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரே ஆப்டிக்ஸ் இந்தியோட வில் ஃபினிஷ்ட் அப். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்து என்ன சாப்டர் போக போகிறேன், ஏன்னா நிறைய பேரை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் போஸ்ட்டில். ஓகே, ஸோ அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் எது அதிகமான கேட்டிருக்கீங்களோ அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த சாப்டர் நெக்ஸ்ட் 10 டேஸில் அந்த சாப்டரையும் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி எப்படியாவது முடிச்சிடுறேன். கவலைப்படாதீங்க. ரே ஆப்டிக்ஸ் நான் உங்களுக்கு பண்ணிவிட்டேன். இன்னும் அந்த ஒரு சாப்டர் ஐ வில் டூ ஃபார் யூ. அதில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.